ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எத்தனையோ முறை நான் உன்னை தேடி தேடி வந்தும் நீ என்னை கண்டுக்காமல் கடந்து போனதால தான் இன்னைக்கு உன்னை தேடி உன் வீட்டுக்கே நான் வந்திருக்கேன். என் செல்லமே, உன்கிட்டயே 10 விரல் இருக்கிறத மறந்துட்டு இன்னொருத்தருடைய விரல்கள் வந்து உன் கண்ணீரை துடைக்குமான்னு இனிமே நீ எதிர்பார்க்கவே கூடாது. ஏன்னா உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கேன். உனக்கு நீயே ஆறுதல் சொல்ல முடியாத போது, உனக்கு நீயே தைரியத்தை கொடுக்க முடியாத போது நீ என்னை நோக்கி தானே வரணும். அதை விட்டுட்டு நினச்சது எதுவுமே நடக்கலை, ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கலன்னு நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும் எல்லாமே சரியாகிடுமா என்ன? உனக்கு எதை எப்போ செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தானே நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். நீ செய்யும் நல்ல யோசனைகளுக்கும் நற்சிந்தனைகளுக்கும் நற்செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்ல பலனை நான் கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. நீ ஒரு முறை யாருக்காவது ஏதாவது தப்பு செஞ்சுட்ட, கெடுதல் செஞ்சுட்ட, தெரியாமலே நடந்துட்டா கூட மன்னிப்பு கேட்க தயங்காதே. நீ செய்யாத தவறுக்கு யாராவது உன் மேலே பழி போடும்போது இந்த உறவே எனக்கு தேவையில்லைன்னு அவங்கள விட்டு விலகி போகவும் நீ தயங்காதே. ஏன்னா தன்மானம்தான் உனக்கான அடையாளமாக இருக்கணும். தப்பு செஞ்சால் மன்னிப்பு கேட்கலாம், தப்பே செய்யாமல் உன்னை பழி சொல்லும்போது உன் தலைமுடி கூட அங்கே வணங்கக்கூடாது என் செல்லமே. அடுத்தவங்களுக்கு எதையாவது கொடுத்து அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு நீ நினச்சின்னா நீ கொடுக்குற வரைக்கும் தான் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. எப்போ நீ கொடுக்கறத நிறுத்துறியோ அப்போவே உனக்கு கெட்ட பேர் தான் வந்து சேரும். அதனால் யாருக்காவது எதையாவது கொடுக்கணும்னா நல்ல எண்ணங்களை கொடு, நல்ல நம்பிக்கையை கொடு, நல்ல வார்த்தைகளை பேசு. காசு பணம் பொருள் எதையும் கொடுத்து அடுத்தவங்ககிட்ட நல்ல பேர் வாங்க நினச்சின்னா அது நிரந்தரமாக நிலைக்காது என் செல்லமே. நீ எதிர்பார்க்குற விஷயம் உனக்கு சரியாக நடக்காமல் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதுக்காக கவலைப்படாத. நீ நினச்சதுனால தான் அது உனக்கு ஏமாற்றம் ஆயிடுச்சு, நீ நினச்சதுனால தான் அது தப்பாக நடந்துருச்சுன்ற எதிர்மறை சிந்தனைகள் உனக்கு வேண்டாம். நீ நினச்சாலும் நினைக்காவிட்டாலும் உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அதன்படி தான் எல்லாமே நடக்குது என் செல்லமே. நீயாகவே நமக்கு ராசி இல்லை, நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை, நான் நினச்சாலே இப்படி தான் எல்லாமே தப்பாக நடக்கும்னு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். உனக்கான நல்லதை எப்போ எப்படி செஞ்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. உனக்கு எதிரில் நிற்கிறது சில நேரம் எருமையாக கூட இருக்கலாம். எருமை மாட்டுக்கிட்ட நீ என்ன சொன்னாலும், நகர்ந்து போன்னு சொன்னாலும், என்ன சொன்னாலும் அது காதிலே வாங்கிக்காது. அதே போல தான் சில மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லதை எடுத்து சொன்னாலும் அவங்க காதில் அது ஏறாது. சில பேரையெல்லாம் பட்டு திருந்தட்டும், கீழே விழுந்து எந்திரிக்கட்டும்னு அப்படியே விட்டுறது தான் உனக்கு நல்லது என் செல்லமே. இந்த உலகத்தில் நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரும் கலந்து தான் இருக்காங்க. அதில் நல்லவர்களாக வாழ்பவர்கள் சில பேர்னா நல்லவர்களாக நடிப்பவர்கள் தான் நிறைய பேர். அப்படி நல்லவங்களாக நடிக்கக்கூடிய பொய்யானவர்களை நம்பி நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட வேணாம். ஏன்னா அதுதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான பயணம். நல்லவர்களைப் போல நடிக்கும் மோசமானவர்களை நம்பி நான் நல்லவங்க நினச்சி அவங்கள உன் கூட வச்சுக்கிட்டீன்னா அது உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டாக்குன்றத நீ மறந்துட வேண்டாம் என் செல்லமே. உன் மனசு பல விஷயங்கள் மீது உன் கவனத்தை திசை திருப்புது, உனக்குள்ள ஆசையை தூண்டி விடுது. ஆசையை தூண்டி விடுற உன் மனசு தான் எல்லா தவறுக்கும் தப்புகளுக்கும் காரணங்கிறத நீ மறந்துட வேண்டாம். உன் மனசு பல விஷயங்களை நோக்கி உன்னை திசை திருப்பினாலும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றதுல நீ எப்போதும் தெளிவாக இரு. உன்னை சுற்றி இருக்கவங்க யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அதிகமாக பேசாதே. அளவோடு பேசினாதான் அவங்களுக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. அதிகமாக பேசும்போது உன் பலவீனம் அங்கு வெளிப்படும். உன்னை பற்றின தேவையில்லாத விஷயங்கள் அவங்களுக்கு தெரிய வந்து அதன் மூலமாக உனக்கு தான் கெட்ட பேர் உருவாகும் என் செல்லமே. நீ ஒருபோதும் கவலையையும் கஷ்டத்தையும் மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படாதே. உனக்கு மேலே இருக்கும் உன் அப்பன் முருகன் உன்னை நல்லபடியாக காப்பாற்றுவேன்றதுல நீ உறுதியாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை அழுக விட்டு உன்னை தோற்கடிக்கணும்னு நினைக்கிறவங்க கண் முன்பாகவே அவங்களே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையும் உயர்த்த நான் வந்துட்டேன். நான் சொல்கிறது சாதாரண வார்த்தைகள் அல்ல. இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் வாக்கு கொடுத்தேன்னா
அதன்படி நிச்சயமாக செஞ்சு காட்டுவேன். உன் வீட்டுக்கு வந்திருக்க நான் உன்னை உயர்த்தி ஜெயிக்க வச்சு உன் வாழ்க்கையை அழகான வானவில்லாக மாற்ற போகிறேன். மழை பெஞ்சதுக்கு பிறகு வானவில் எப்படி வண்ணமயமாக காட்சி அளிக்குமோ அதே போல தான் இப்போது உன் வாழ்க்கையையும் நான் வண்ணமயமாக ஜொலிக்க வைக்க போகிறேன். மயில் தோகை விரிச்சா எவ்வளவு அழகாக இருக்குமோ அதே போல் உன் வாழ்க்கையும் மகிழ்ச்சியால் மலரப்போகுது. நீ அமைதியாக உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் கவனிச்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ சற்றும் எதிர்பாராத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக என்னை வெளியில் தேடுற? நான் உனக்குள்ளே தான் இருக்கேன். நீயே உனக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்துக்கிட்டு செயல்படும் போது உனக்குள் இருக்கும் நானே வந்து உனக்கான வெற்றியை கொடுப்பேன். தைரியமாக எந்திரிச்சு வாழ்க்கையை சாதிக்க தயாராகு. காலம் எப்படி இருந்தாலும் காலத்தின் ஓட்டத்தை நினச்சி நீ பயப்பட வேண்டாமே செல்லமே. காலத்தையும் நேரத்தையும் தாண்டி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்க நான் இருக்கேன். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உனக்கான பாதையில் நான் கண்டிப்பாக வெற்றிகளை கொடுப்பேன். உன் வேதனைகளும் சோதனைகளும் எதுவாக இருந்தாலும் அது எல்லாமே தற்காலிகமானது தான். கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாக வாழ போகிறேங்கிறத உறுதியாக நம்பு. இந்த முருகனின் விபூதியை நீ நெத்தியில் வச்சுக்கும் போது உன் உடல் முழுவதும் நேர்மறை அதிர்வலைகள் பரவி எல்லா பிணிகளும் பொசுங்கி போகும். எல்லா மன கஷ்டங்களும் கரைஞ்சு காணாமல் போகும். நீ மறுபடியும் பழைய வேகத்தோடும் உத்வேகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ்க்கையை வாழ போகிற. நான் உன் கூடவே இருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்க்கறது போல செஞ்சு கொடுத்துட்றேன். இத்தனை நாளாக நீ எதுக்காக ஏங்கி காத்திருந்தாயோ அது இப்போது உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் நெருங்கி வந்திருக்கு. உனக்கு எது நல்லதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சரியான நேரத்தில் நீ சற்றும் எதிர்பார்க்காத போது ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு அருள் செய்வேன். நீ ஏக்கம் கொள்வதையும் எதிர்பார்ப்பதையும் விட்டுவிட்டு என் வருகைக்காக காத்திரு. உனக்கான கால நேரத்தை நான் ஏற்கனவே கணிச்சு வச்சுட்டேன் என் செல்லமே. நீ கேட்டதை விட சிறந்த ஒன்றை தான் இப்போது நான் உனக்கு தரப்போகிறேன். என் மேலே முழு பாரத்தை போட்டுடு. உன் பிரார்த்தனைகள் ஒருபோதும் வீண் போகாது. கூடிய சீக்கிரமே மிகப்பெரிய அதிசயத்தை நான் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீயாகவே அளவுக்கு அதிகமாக எதையும் யோசித்து உன் அமைதியை கெடுத்துக்க வேண்டாம். இப்போது உன்னை வாட்டி விதைக்கிற பிரச்சனைகள் எதுவும் நிரந்தரம் கிடையாது. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் கவலைகளை காணாமல் போக செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுத்துட்றேன். எதுவாக இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுட்டு நீ அமைதியாக இரு. நானே உனக்கு எல்லாமுமாக இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து சேர்க்குறேன். உன் கையில் கிடச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடந்தே தீரும்னு நம்பு. நம்பிக்கை உடையவர்களுக்கெல்லாம் நான் நிச்சயம் காட்சி கொடுப்பேன். ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் வந்து உனக்கு காட்சி கொடுத்து உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையிலையும் நீ நினச்சதை நடத்தி கொடுத்துருவேன். நீ ஆசைப்பட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் தருவேனோ மாட்டேனோன்ற குழப்பம் உனக்கு வேண்டாம். எல்லா விஷயங்களையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன்னு நம்பு. உனக்கான நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஒருபோதும் கவலைப்படவே வேண்டாம். உன் வாழ்க்கையில் நீ என்ன எதிர்பார்க்குறியோ அது அனைத்தையும் சிறப்பாக நான் செஞ்சு தருவேன். உன் கஷ்டங்களை எல்லாம் காணாமல் போக செய்து உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செய்யும் பொறுப்பை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ அமைதியாக இருந்தாலே இனி அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. அழுகுவதையும் கண்கலங்குவதையும் முதல்ல நிறுத்து. யார் உனக்கு துரோகம் செய்தாலும் அது எனக்கு செய்ததாகத்தான் அர்த்தம். அதனால் அவங்கள நான் பார்த்துக்கிறேன். நீ எதுக்காகவும் கண்ணீர் வடிக்கவோ கவலைப்படவோ கூடாது. நீ எதிர்பார்த்த அமைதியையும் சந்தோஷத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் வந்து உனக்கு கொடுக்குறேன். உனக்கான ஒரு புது பாதையை உருவாக்கி உன் கரம் பிடிச்சு கூட்டிகிட்டு போய் நானே உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன். நீ சகல சௌபாக்கியங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் நம்பிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இனிமே உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறப்போகுது. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலை கொள்ள வேண்டாம். நல்லதே உனக்கு நடக்கும்ன்ற நம்பிக்கையோட
நீ வாழ்க்கையை வாழத் தயாராகு. யாரையும் திட்டாதே, யாருக்கும் சாபம் கொடுக்காதே, யாருக்கும் கெடுதல் நினைக்காதே. ஏன்னா நீ செய்கிறது தான் உன்னை வந்து சேரும்ன்றத எப்போதும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். நீ செய்யும் நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நன்மைகளை நான் அள்ளி கொடுத்துருவேன். உன் ஆசையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி நீ கேட்டதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நான் கொடுப்பேன் என்று செல்லவேன். நல்ல மனிதர்களோட நீ பழகு. நல்ல ஆற்றல் மிக்க மனிதர்களோட நேரம் செலவிடு. உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கவங்கள மட்டும் நீ நட்பாகவும் உறவாகவும் வச்சுக்கிட்டா போதும். உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க உறவே உனக்கு வேணாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இரு. உன்னை ஆகா ஓகோன்னு வாழ்த்தி உன் முதுகுக்கு பின்னால் போய் உன்னை குறை சொல்பவர்களிடம் நீ கவனமாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் என்கிட்ட நீ சரணடைஞ்சிட்டினா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவன் தோக்கிறவன்லாம் யாரும் கிடையாது. உண்மையாக ஜெயிக்கிறது நம்பிக்கை மட்டும்தான். உன்னை நீ நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். அடுத்தவனை நம்பினா ஏமாற்றமும் தோல்வியும் தான் மிஞ்சும். உன் மனசில் இருக்க வலிகளையும் வேதனைகளையும் போக்கி உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எப்படி வேணும்னாலும் இந்த உலகத்தில் ஜெயிக்கலான்னு இல்லை, நேர்மையாக வாழ்ந்து ஜெயிப்பது தான் அழகான நல்ல விஷயம். நல்ல எண்ணங்களோட நேர்மையோட நீ வாழும்போது நானே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். முதல்ல நீ உன் மனசுலையும் உடம்புலையும் கவனம் செலுத்து. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோ என் செல்லமே. காசு பணம் உன் கையில் இருக்கும்போது உன்னை தேடி வரும் மனிதர்களை காட்டிலும் பணம் இல்லாத போது உன்னை உண்மையாக மதிக்கும் நபர்களை நீ நேசி. உன் நல்ல மனசுக்கு எல்லாத்தையும் நல்லபடியாகவே நான் நடத்தி கொடுப்பேன். காசு பணம் இல்லாமல் வாழ்கிறது அவமானம் அல்ல, மனிதத்தன்மை இல்லாமல் வாழ்வது தான் உண்மையான அவமானம். எப்போதும் எல்லாரிடத்திலும் மனிதத்தன்மையோடு மனிதாபிமானம் கொண்ட பிள்ளையாக இரு. என்ன நடந்தாலும் நீ ஒருபோதும் மன அமைதியை இழக்காதே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன்னை நல்லபடியாக சந்தோஷமாக வாழ வைக்க உன் அப்பன் முருகன் வந்துட்டேன். இனிமேலும் நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கோபப்படவோ கூடாது. ஏன்னா அடுத்தவங்களை நோக்கி நீ கோபப்பட்டாலும் அது உன்னை தான் காயப்படுத்தும். முடிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையை அமைதியாக பொறுமையாக வாழ தயாராகு.